ஜாதகத்தை ஓப்பன் பண்ணுறீங்க. இதில் குருங்கிற கிரகத்தோட சுக்கிரன்கிற கிரகம் சேர்ந்துருந்தாவோ, அப்படி இல்லைன்னா குருங்கிற கிரகத்திலேருந்து சுக்கிரன்கிற கிரகம் 5, 9 இந்த இடத்துல இருந்தாவோ உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவான பர்சனாக இருப்பார். ஒரு வசீகர தோற்றம்னு சொல்லுவாங்கள்ல, பார்க்கவே ஒரு குட் லுக்கிங் பர்சனாக இருப்பார். நல்ல ட்ரெஸ் வந்து அப்படியே ஒரு பார்க்கவே ஒரு அவுட்லுக் ஃபிட்டாக நல்ல ஒரு ஜெய்ஜாண்டிக்கான லுக், எப்போ பார்த்தாலுமே ஹை ப்ரொஃபைல்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிகிட்டு இருப்பார் எப்பயுமே. இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆடம்பர பொருட்கள் மீது ரொம்ப ஆசைகள் இருக்கும். காரு, வீடு, நகைகள், இந்த மாதிரி இதிலெல்லாம் அவருக்கு ரொம்ப ஆசைகள் இருக்கும். இந்த மாதிரி ஆடம்பர வாழ்க்கை வாழ்கிறதுக்காகவே ஒரு படோகரமான வாழ்க்கை வாழ்வார். இதுக்காக நிறைய கடன்களும் இவர் வாங்குவார். அதனால் இவர் கடன் பிரச்சனை நிறைய மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவர் கடன் வந்து வாங்குறத வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். அதுவும் இந்த ஆடம்பர விஷயங்களுக்காக வாங்குறதுல ரொம்ப ரொம்ப அவாய்ட் பண்ணணும். எதிர்ப்பாளின இவர் ஆணாக இருந்தால் பெண் மேலேயும், பெண்ணாக இருந்தால் ஆண் மேலேயும் ரொம்ப அதீத ஆப்போனண்ட் அட்ராக்ஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இவரோட யங் ஏஜ்லலாம் பார்த்தீங்கன்னா எந்த பெண்களை பார்த்தாலும் எல்லா பெண்களையும் அடையணுங்கிற ஒரு எண்ணம், எல்லா பெண்கள் கூட இருக்கணுங்கிற ஒரு எண்ணம் வந்து இவருக்கு தோணிகிட்டே இருக்கும். மாட்டான் தோட்டத்து பெண்கள் மேலே வந்து தாட்கள் வரும். ஈவன் அந்த மாதிரி அமைப்புகள் வந்து இவருக்கு ஏற்படும். அப்போ வந்து இவர் தான் கண்ட்ரோலாக இருக்கணும். இவருக்கு வந்து பிடிச்ச பெண்ணை வந்து இவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டார் அப்படின்னா இவர் மோஸ்ட்லி லவ் மேரேஜ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனாலும் தெரிஞ்ச பெண்ணை பிடிச்ச பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டாருன்னா இவருக்கு வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் ஒழுங்காக இருக்க வாய்ப்பு இருக்குது. பெண் வந்து சரியாக அமையலைன்னா கண்டிப்பாக கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஏற்கனவே இவருக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷன் ஏற்படுன்னு சொன்னதுனால இவர் அந்த மாதிரி தவறான வழிகளில் போகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். அதேமாதிரி இவருக்கு மனைவியாக வரக்கூடிய பெண் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு கௌரவமான குடும்பத்திலேருந்து நல்ல ஒரு குணமான பெண்ணாக தான் வருவார். வந்து ரொம்ப நல்லா படித்து அந்த வாழ்க்கையோட விஷயங்கள் எல்லாமே புரிஞ்சு ரொம்ப யதார்த்தமாக நடந்தக்கூடிய ஒரு பெண்ணாக தான் இவங்க மனைவி வந்து வருவாங்க. மனைவிக்கு வந்து மூளையில் வந்து பிரச்சனை ஏற்படுறது, மஞ்சக்காமல் ஏற்படுறது, தோல் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுறது, குடலில் ஈரலில் வந்து வீக்கம் ஏற்படுறது, குடல் சார்ந்த நோய்கள் ஏற்படுறது, தசை பிடிக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைகளை இவங்க ஒய்ஃபுக்கு வந்து இவங்க மனைவியாக வரவங்களுக்கு வந்து லைஃப் லாங் வந்து இந்த பிரச்சனை ஃபேஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஈவன் பெண்ணாக இருந்தாங்கன்னா வரக்கூடிய ஆணுக்கு கூடியவர் வந்து பார்த்திங்கன்னா இவர் என்ன மாதிரி பிரச்சனைலாம் ஃபேஸ் பண்ணுவார்னா இவருக்கு வந்து இந்த தோலில் வந்து பிரச்சனைகள், தோல் சார்ந்த அரிப்புகள் ஏற்படுறது, இந்தன குறைபாடு ஏற்படுறது, கிளர்ச்சி உறுப்புகள்னு சொல்லுவாங்களே, அதாவது ஒரு விஷயத்தை பார்த்தோன்னே நமக்கு ஒரு டக்குன்னு ஒரு சடனாக தூண்டுறது, உடம்புல ஒரு அனிச்சல் இருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இவருக்கு அதில் பிரச்சனைகள் ஏற்படலாம். இவருக்கும் குடல் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படலாம். இந்த ஹைட்ரோஜில் ப்ராப்ளம், விரைவீக்கம் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு ஆணாக இருந்தார் அப்படின்னா இந்த பெண்கள் சார்ந்த விஷயங்களில் இந்த சுகபோக வாழ்க்கை வாழணுங்கிறதுக்காக நிறைய தவறான முடிவுகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை வந்து ரொம்ப கண்ட்ரோலாக இருந்தாருனாவே இவரோட வாழ்க்கை வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதேமாதிரி